ராதிகா மேம் பற்றி பேசணுன்னா, மேம் ஒரு செம்ம டவுன் டு எர்த்து. அது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணுன்னா, ஒரு வாட்டி வந்து இந்த தீப்பெட்டிக்கும் தீக்குச்சிக்கும் ஒரு சண்டை வந்துச்சான். தீக்குச்சி சொல்லிச்சான், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் என்னால் தான் வந்து நீ எரியிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீப்பெட்டிக்கும் தீக்குச்சிக்கும் செம்ம சண்டையும். அப்போ வந்து கடவுள்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, யார் நாங்கள் 2 பேரும் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கடவுள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்போ வந்து சொன்னாராம், தீப்பெட்டி தான் ரொம்ப பெருசு, இவங்க 2 பேரும் சண்டை என்ன ரீசன்னால ஏன் அப்படி கேட்டுட்டு கடவுள்கிட்ட கேட்கும் போது அப்போ கடவுள் சொன்னாராம், வந்து ஃபயர் வந்தோடனே நீ வந்து கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சிடுற, ஆனால் வந்து இந்த தீப்பெட்டி இருக்க பாரு, நீ மட்டும் ஒன்றை மட்டும் ஏற்றல, உன்ன மாதிரியே சுற்றி இருக்க எல்லா தீக்குச்சிக்கும் அதுதான் வந்து இந்த ஃபயர் கொடுக்குது. ஸோ எப்போ ஒருத்தனுக்கு தலகணம் இருக்கோ அப்போ வந்து அவன் அங்கேயே அழிஞ்சு போயிடறான். ஸோ அந்த மாதிரி தான் ராதிகா மேம்க்கு எப்பவுமே வந்து இந்த தலகணமே இருக்காது. அவங்க எப்பவுமே ஒரு டவுன் டு எர்த்தான பர்சன். ஸோ அவங்க இருக்கனால தான் அவங்க வந்து 15 இயர்ஸை சர்வை பண்ணிட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க.